அந்த அழகான கிராமத்துல அப்போதான் விடிஞ்சிருந்துச்சு. அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் சுறுசுறுப்பாக சீக்கிரமா எந்திரிச்சு விவசாயம் பார்க்க கிளம்பிட்டாங்க. ஆனாலும் அந்த விடியற்காலை நேரத்திலும் அந்த ஊர் மக்களை சுண்டி இழுக்கிற ஒரு அருமையான வாசனை ஒண்ணு ஒரு இடத்திலிருந்து வரும். எப்பவுமே மக்கள் காலையில வந்துச்சு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடத்தை நோக்கிதான் போவாங்க. அது கருப்பசாமியுடைய டீ கடை தான். அது காலையில எந்திரிச்சு மக்களுடைய தூக்கத்தை கலைச்சு அவங்கள சுறுசுறுப்பாக இருக்கிறது கருப்பசாமியுடைய சுவையான டீ தான். அன்னைக்கும் கருப்பசாமி காலையில வழக்கம் போல அவருடைய டீ கடையில வந்து டீ குடிக்க வந்தவங்கள அன்போடு கவனிச்சிட்டு இருந்தாரு. அப்போ உங்க ஊர்ல இருந்த ஒரு பணக்காரனான பொன்னையா அந்த பக்கம் டீ குடிக்க வந்தாரு. டேய் கருப்பா, எனக்கு சூடா ஒரு இஞ்சி டீ ஒன்னு போடு. பொன்னையா இப்படி அடிக்கடி கருப்பசாமி கடைக்கு வந்து அவனை வம்பு இழுப்பது வழக்கம். பொன்னையாண்ணே, என்னையே இப்படி எல்லாரும் முன்னாடியும் கருப்பு கருப்புன்னு கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறீங்க. என் பேரை சொல்லி கூப்பிடலாமே. கருப்பா இருக்கிறவனை கருப்பன்னு கூப்பிடாம வேற எப்படிடா கூப்பிடுறது? இதனால ரொம்ப மனசு உடைஞ்ச போயிட்டாரு கருப்பசாமி. அவரோட மனைவி மீனா வீட்ல ரொம்ப ருசியா சமைச்சிட்டு இருந்தா. பொன்னையா இப்படி பேசினதும் கருப்பசாமி சோகமா வீட்டுக்கு வந்தாரு. என்னங்க, ஏன் இப்படி சோகமா வந்திருக்கீங்க? நீங்க இந்த மாதிரி சோகமா வீட்டுக்கு வந்து நான் பார்த்ததே இல்லையே, என்னாச்சு அப்படின்னு மீனா கேட்டா. இங்க பாருப்புல, என்னை எப்பவுமே அந்த பொன்னையா அண்ணன் கடைக்கு வந்தா டேய் கருப்பு கருப்புன்னு கூப்பிடுறாரு. அதை பார்த்து மற்றவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க புள்ள. நான் கருப்பா பிறந்ததுனால தானே என்னை இப்படி எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அட, இதுக்கு போய் யாராவது வருத்தப்படுவாங்களா? உங்களை போல ஒரு நல்ல மனுஷனை காயப்படுத்தினவ எவ்வளவு மோசமானவனா இருப்பான். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு மீனா சொன்னா. மதிய வேளையில கணவனுக்கு அன்போடு சமைச்ச ருசியான உணவை மீனா பரிமாறினா. கருப்பசாமிக்கு அந்த உணவு சாப்பிடும் போதே மனசுல இருந்த கஷ்டமெல்லாம் பறந்து போச்சு. அதனால நிம்மதியா மதியான வேளையில சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டாரு. சாயந்திரம் ஆனதும் டீ கடைக்கு கிளம்பி போயிட்டாரு. ஒரு இஞ்சி டீ ஒன்னு போடுங்க. ஒரு இஞ்சி டீ ஒன்னு போடுங்க. கருப்பசாமிக்கும் மீனாவுக்கும் இருந்த ஒரே செல்ல மகனான சூர்யா பக்கத்து நகரத்தில் இருந்த ஒரு கல்லூரியில் படிச்சிட்டு வந்தான். அப்பாவை போலவே குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து படித்த சூர்யா காலேஜ் முடிஞ்சு வந்ததும் டீ கடையில் அப்பாக்கு துணையா வேலை செய்வான். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. சுறுசுறுப்பான இளைஞனாக சூர்யாவுக்கு அப்பாவோட கடைய இன்னும் கொஞ்சம் முன்னேற்றலாம்னு நினைச்சான். அதனால, அம்மா, அப்பாவோட கடையில சாயந்தரம் நிறைய பேர் டீ குடிக்க வராங்க. நம்ம இன்னும் நிறைய மக்களை நம்ம கடைக்கு வர வைக்கணும்னா இன்னும் ஏதாவது புதுசா செய்யணும்னு எனக்கு தோணுதுமா. அடடே, அப்படி சொல்றியா? அப்போ எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு சூடான சுவையான சமோசாக்களை மீனா செய்ய ஆரம்பிச்சசா. சாயந்தர வேளையில எப்பவும் போல கருப்பசாமி கடையில நல்ல கூட்டம். எல்லாரும் டீ குடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு அருமையான வாசனை எல்லாரையும் சுண்டி இழுத்துச்சு. அது என்னன்னா, சூர்யா அவங்க அம்மா செஞ்ச சமோசாக்களை எல்லாம் கடைக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தான். அத பார்த்துட்டு கருப்பசாமிக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு. சமோசாக்களை பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, வாசனையும் ஊரையே தூக்குச்சு. என்னடா இது, இவ்வளவு சமோசா கொண்டு வந்திருக்கே, யார் செஞ்சு கொடுத்தாங்க? அப்பா, நம்ம கடை இன்னும் டெவலப் பண்ணணும்னா இந்த மாதிரி ஏதாவது புதுசா இருந்தா மக்கள் நிறைய பேர் நம்ம கடைய தேடி வருவாங்க. அதனாலதான் இந்த ஐடியாவை நான் அம்மாவும் சேர்ந்து செஞ்சோம். சூர்யா, உன்னை நினைச்சா அப்பாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. உன்னோட யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷப்பட்ட கருப்பசாமி முதல்ல சூர்யாவுக்கு ஒரு தட்டு சமோசாவை கொடுத்துட்டு அவர் கடைக்கு வந்த கஸ்டமர் எல்லாருக்கும் சமோசாவும் கொடுத்தாரு. எல்லாருமே சமோசாவையும் ருசிச்சு சாப்பிட்டாங்க.
அப்பதான் கருப்புசாமி டீ கடைக்கு அந்த பணக்கார பொண்ணையா வந்தா. டே கருப்பா, எனக்கு சூடா ஒரு புதினா டீ ஒன்னு போடு. அப்படின்னு சொன்னதும் அவன் கேட்ட மாதிரி சூடா ஒரு புதினா டீ போட்டு கொடுத்தான். அத வாங்கி குடிச்சிட்டு ஒரு தட்டு நிறைய சமோசாவ பொன்னையா முழுங்கனா. அண்ணே, ஏற்கனவே நீங்கள் தர வேண்டிய பாக்கி 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கு. இன்னைக்கு ஒரு புதினா டீயும் ஒரு தட்டு சமோசாவும் சாப்பிட்ருக்கீங்க. அதுக்கு 30 ரூபா கொடுங்கண்ணே. ஏண்டா பிச்சைக்கார பாயில, யார்கிட்ட காசு கேக்குற? நீ போட்டிருக்க கடை இருக்கிற இடம் எங்க அப்பாவோடது. அப்படி பார்த்தா அது என்னோட சொத்து. ஏன் இடத்தொத்து என் கடைய போட்டுக்கிட்டு என்கிட்ட காசு கேக்குறியா? நீ இந்த கடைய எப்படி நடத்துறன்னு நான் பாக்குறேன்டா. ரொம்பவும் கெட்ட எண்ணம் கொண்ட பொன்னையா எல்லாரும் முன்னாடியும் தன்கிட்ட காசு கேட்ட கருப்பசாமியுடைய கடைய மட்டும் காலி பண்றதுக்கு ஐடியா போடல, அவனை ஊரை விட்டே துரத்தணும்னு நினைச்சான். அதுக்காக ரொம்ப மோசமான ஒரு திட்டம் போட்டான். அதுபடி கொஞ்சம் பேதி மருந்த யாருக்கும் தெரியாம சமோசா மேல தெளிச்சு விட்டுட்டான். இந்த விவரம் தெரியாம கடைக்கு வந்த மக்கள் எல்லாரும் சமோசாவை ருசித்து சாப்பிட்டாங்க. மறுநாள் அவர்களுக்கு எல்லாம் வாந்தி பேதியாய் உடம்பு சரியில்லாமல் எல்லாருமே ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனாங்க. பொன்னையாவோட திட்டப்படி கருப்பசாமியோட டீ கடையில சாப்பிட்ட சமோசாவால தான் இப்படி ஆச்சுன்னு நினைச்சு ஊர் மக்கள் அவங்கள குடும்பத்தோட ஊரை விட்டு துரத்திட்டாங்க. கருப்பசாமி இருந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு அழகான ஒரு ஆறு இருந்துச்சு. ரொம்ப தூரம் களைப்பா நடந்து வந்து ஆத்தங்கரையில உட்கார்ந்திருந்தாங்க. மீனா, சூர்யா, என்னால தான் உங்கள் 2 பேருக்கும் கஷ்டம். என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை நான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டேன். நீங்க எதுக்கும் கஷ்டப்படாதீங்க, நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், தைரியமா இருங்க, நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படின்னு மீனா கருப்பசாமிக்கு ஆறுதல் சொன்னா. அப்பா, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. முதல்ல இந்த ஆத்தங்கரையில நம்ம ஒரு சின்ன குடிசை வீடு கட்டுவோம், அப்புறமா என்ன பண்றதுன்னு யோசிப்போம். சூர்யா சொன்ன மாதிரி அந்த ஆத்தங்கரையில ஒரு அழகான குடிசை வீடு கட்டினாங்க. சூர்யா, நீ சொன்ன மாதிரி வீடு கட்டியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம பொறப்புக்கு என்னப்பா பண்றது? நீ மறுபடியும் காலேஜ் போகணும், அதுக்கு பீஸ் கட்டணும். அப்பா, நான் இருக்கும்போது நீங்க எதுக்குமே கவலைப்படக்கூடாது. என்கிட்ட அருமையான ஒரு ஐடியா இருக்கு. நீங்க நல்லா டீ போடுவீங்க, அம்மா ருசியா சமைப்பாங்க. அப்புறம் என்னப்பா, நம்ம ஆத்துல இருக்க மீன்களை எல்லாம் புடிச்சிட்டு வந்தா அம்மா மீன் வறுவல் செய்யட்டும். நம்ம ஒரு போட் ஹவுஸ் செஞ்சு அதுலயே நம்ம டீ கடையை ஆரம்பிப்போம். அங்கேயே மீன் வறுவலையும் மக்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் என்ன, நல்ல டெவலப் ஆகிடும்பா. கருப்பசாமியும் சூர்யாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு போட் ஹவுஸ் செஞ்சாங்க. கருப்பசாமி போய் வாலைய விரிச்சதும் அவருக்கு நிறைய மீன் கிடைச்சது. கிடைத்த மீன்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. சூர்யாவும் மீன் பிடித்து கொண்டு வந்து கொடுத்தான். அதுபடி ரொம்ப ருசியா மீன் வறுவல் எல்லாம் வறுத்து வச்சா. சூர்யா போட்டோஸ் மேல நின்னுட்டு மக்களை எல்லாரையும் கூப்பிட்டான். என் அன்பான மக்களே, எல்லாரும் எங்க போட்டோஸுக்கு வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போங்க. உங்களுக்கு சுவையான சூடான இந்த ஆத்து மீனா உங்களுக்கு இலவசமாக தருகிறோம். சூர்யா இப்படி கூப்பிட்டதால மக்கள் எல்லாரும் போட்டோஸுக்கு வந்து சுவையான மீன்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏலே முனுசாமி, பாத்தியாடா? ஏதோ கப்பல்ல போற மாதிரி இருக்குடா. இந்த போட்டோஸ்ல நம்ம படுத்துக்கிட்டு டீ குடிக்கலாம் போலேயேடா. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க கருப்பசாமி சூடான டம கமக்கிற மீன் வறுவலை எடுத்துட்டு வந்தான். அட ஆமாப்பா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எங்க போட்டோஸ்ல நீங்க படுத்துக்கிட்டே டீ குடிக்கலாம். அழகான இந்த ஆட்டை ரசிக்கலாம், விருப்பம் போல வறுத்த மீனை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமி அவங்களுக்கும் மீன் வறுவலையும் சூடான டீயையும் பக்கத்துல வச்சான். மக்கள் எல்லாருமே ஆச்சின் அழக ரசிச்சுக்கிட்டே சூடான டீய குடிச்சு சந்தோஷப்பட்டாங்க. கருப்பசாமியோட போட்டோஸ் மக்கள் கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆனது தெரிஞ்சுக்கிட்ட பொன்னையா அவனோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்க வந்தான். கருப்பசாமி, என்ன மன்னிச்சிரு. உனக்கு நான் பண்ண துரோகத்துக்கு கடவுள் என்ன தண்டிச்சிட்டாரு. வீட்ல பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட என் மனைவிக்கும் என் மகனுக்கும்
ரொம்ப உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நான் உனக்கு பண்ண பாவம்தான். என்ன மன்னிச்சிரு கருப்பசாமி அப்படின்னு மனசார மன்னிப்பு கேட்டான். ஆற்றங்கரைக்கு வர்ற மக்கள் போக பக்கத்து ஊர்ல இருந்தும் அதையும் தாண்டியும் வெளியூர்ல இருந்தும் அவனுடைய போட்டோஸுக்கு மீனாவுடைய ருசியான மீன் வறுவலை சாப்பிடவும் கருப்பசாமியுடைய சுவையான டீயையும் குடிக்கிறதுக்கு மக்கள் ஆர்வமா வந்தாங்க. அவனோட போட்டோஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு.